என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. மச்சான் சொல்லி தொலைடா, சொல்லி தொலை. அதை கேட்கறதுக்கு தானே நிக்கேன். ஸ்மெல் வருதா? மொன்னாங்கட்டி வாயை மூடிட்டு நின்னா நல்லா இருப்ப பாத்துக்கா. ஆம்பள எனக்கு இருக்கதே ஒரே ஒரு ஃப்ரெண்டு, நீ இப்படி டென்ஷன் ஆனியன்னா? கொழுப்பெடுத்தவனை, இதுக்கு நீ போன் பண்ணதுக்கு அட்டன் பண்ணாமலே இருந்திருப்பேன். நீ சொன்னதை நம்புறேன் பத்தியா? எனக்கு 200 ரூபாய் நஷ்டம் ஆனாதான் மிச்சம். ஏன் மச்சான்? இங்க பாரு, உள்ள போய் நடிக்கிறதெல்லாம் என்கிட்ட இப்பவே நடிச்சிட்டு இருக்காத. போனம் போட்டு மச்சி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வான்னு சொன்னதை நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நாள் தாண்டி நீயே மனசு மாறி இருக்க. நான் வேற பைக்ல வரும்போது சூப்பரான ஸ்பாட் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். எதுக்கு? தண்ணி அடிக்கிறதுக்கு தான். போய் அடிச்சுக்கோ. மண்டே அடிச்சிருவோம்ல. ஏதோ மூட் அவுட்டா இருக்கா போல, கூட சேர்ந்து நம்மளும் ஒரு தண்ணிய போடலாம் ஜாலியா வந்தேன். ஒன்னுத்துக்கும் உதவாம பண்ணிட்டியல மண்ணாங்கட்டி. உதவாம பண்ணிட்டேனா? பாரு, என் மேல இருந்து ஸ்மெல் வருதா? ஒரு 2 மூடி எடுத்து ஊத்தி இருக்கலாம்ல. ஸ்மெல் வருதான்னு மட்டும் சொல்லு. உன் வாயை தவிர மொத்தமா ஸ்மெல் வருது. வாயை திறக்காம இருந்தியன்னா மாட்டிக்க மாட்டேன். வாயை திறந்து பேசுனேன்னு வச்சுக்கான், கண்டிப்பா மாட்டிப்ப. மச்சான், நான் தண்ணி அடிச்சதே வாயை திறந்து பேசுறதுக்கு தான். தண்ணி அடிச்சியா? பாட்டில முகந்து பார்த்தே போத தலைக்கேறி சத்தம் போட்டுறவங்கள பாத்திருக்கேன். தேவையில்லாம 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நண்பனுக்காண்டி பாட்டிலையும் வாங்கிட்டு ஓடி வந்தா எனக்கு ஒரு 2 மூடி கொடுத்தியல. கண்டுபிடிச்சிருவானா? நான் ஏற்கனவே கொலவரியில இருக்க மச்சான். கொஞ்சோல தெளிச்சுட்டாது மீதி என்கிட்ட கொடுக்கலாம் இல்லல. உன்னை நம்பி பைக்குக்கெல்லாம் பெட்ரோல் போட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, இப்படியா நாய் மாதிரி குறைச்சிட்டு நிப்பேன்? நானே அந்த ஆள் வாயில இருந்து எல்லாத்தையும் உளர வைக்கிறது கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அங்க கனியே இங்க எல்லாத்தையும் மாத்துறதுக்காக ஹெல்ப் பண்றான். நீ என்னடானா ஃப்ரெண்டா இருந்துகிட்டு. மச்சான் உருட்டாதுல, ஒரு அளவுக்கு மேலதான் இருப்பேன். ஒரு பாட்டிலாவது கொடுத்துருக்கலாம்ல. செடிக்கு தண்ணி தெளிக்க மாதிரி உன் உடம்பு ஃபுல்லா தெளிச்சிட்ட பத்தியா ஒரு பாட்டிலையும். சரி வாங்கிட்டு வந்தானே. கத்தாத. ஆமா அதெல்லாம் இருக்கட்டு. ஒன்ன பொண்ணு மேல நீ பயங்கர பாசம் வச்சிருக்கியே, இதுல எப்படி இப்படி வீட்டுக்குள்ள போவ? அதெல்லாம் சங்கீதா கிட்ட சொல்லி ஈஸியா அவ ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டான். தூங்கவும் வச்சுட்டாள். அப்ப சிச்சுவேஷன் உனக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு தான் எல்லாம் பண்ற. ஆமா, நான் எப்படி போய் கத்திட்டு இருந்தானா நாளைக்கு அவன் என்ன சித்தப்பான்னு கூப்பிடுவாளாம். ஒரு பக்கம் உன் மாமே சொட்டத்தலையும் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பான்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் அந்த ஆள் பொண்ணையே கூட்டிட்டு சுத்திட்டு தெரிய பத்தியா? உங்க நிக்கிறடா நீ. நானும் வந்துட்டு 2 நாளையில போயிருவாங்கன்னு நினைச்சேன். இப்ப சங்கீதாக்க எனக்கும் ஜோடி போட ஆரம்பிச்சிட்டாரு. இனிய மனுஷர் எங்கேயே உட்கார வச்சுட்டேன்னு வச்சுக்கான், அடுத்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதான் மாஸ்டர் பிளான். எப்படியும் கனிக்கு எதிரா நான் பேசும்போது ஏதாவது அந்த ஆள் வாயிலேருந்து உள்ளோம். நாக்க நினைக்கிறது கூட 2 மூடி தரலையேன்னு கடுப்பா தான் வருது. கொடுப்பானா இடுப்பு எலும்பெல்லாம் உடச்சிருவான் பாத்துக்கான். நானே உள்ள போய் அவன்கிட்ட இந்த பெல்ட்டால அடி வாங்க போறேன்னா எப்படி சாத்த போறான்னு தெரியல. அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து தெம்பா பேசணும் பாரு. ஏன் மச்சான், வீட்டுல உங்க அண்ணனை நீயா அம்மாவும் அப்பாவும் இருக்கும்போதே குடிச்சிட்டு போனியன்னா பெல்ட் உடஞ்சிரும். இதுல ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி போற. அதுல இப்ப அவர் உயிருக்கு உயிரா நினைக்கிற அவர் குழந்தை வேற, அவரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் உன் மாமா பொண்ணு, இவங்களெல்லாம் வச்சுட்டு நீ இப்படி போறேன்னு வச்சுக்கா. மச்சான் மண்டைக்குள்ள நல்லா ஏத்திக்க ஒரு பெல்ட் இல்ல 40 பெல்ட்டே உடையதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சரி, நீ நடைய கட்டு. உன்னைய மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, ஒன்னு கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்தை வச்சிருவாவ. அது பிறகு நான் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும். உனக்கு பாட்டில் தானே வேணும், நான் அப்புறமா வாங்கி கொடுக்குறேன். ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு மச்சான். ஆனாலும் உன் வீட்டுல வேற ஒரு வயசு பொண்ணு இருக்கா, பத்தாததுக்கு உன் அண்ணா பொண்ணு வேற. எதுக்கு ஒன்னா வந்தேன், அதே மாதிரி செடிக்கு தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி உன் மேல எல்லாம் தெளிச்சு விட்டுட்ட. ஸ்மெல் வருது தானே? அதான் வாயை திறக்காம இருந்தியன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா வாயை தவிர மொத்தமா ஸ்மெல் வருது. விக்கி கோவத்துல எங்க பெல்ட் இருக்கு எங்க கம்பு இருக்குன்னு தான் தேடுவான். அதனால வாய்க்குள்ள ஸ்மெல் வருதா என் மேல இருந்து ஸ்மெல் வருதான்னு கண்டுபிடிக்க மாட்டேன். சரி நீ நடை கட்டு, பாய். ஆல் தி பெஸ்ட் மச்சான். உன் மாமக்காரர் ஒரே நாளையில உளறி கொட்டிக்கிறானு நினைச்சிட்டு உள்ள போ. அப்படி இல்லைன்னா அடுத்தது இன்னொரு நாள் இது தேடி வர வேண்டியதா இருக்கும். இப்ப ரொம்ப சந்தோஷமா ஒருத்த வாழ்க்கையை தான் அழிக்கணும்னு நினைச்சேன், அதனால இன்னொருத்த வாழ்க்கையை அழிஞ்சிட்டு நிக்குது பாரு. இப்ப பேசு. இதே தமிழ் போயிருந்தாலும்னா சொல்லிருப்பேலாம், அவ போனா போட்டு என் பிள்ளைக்கு வேற பொண்ணா கிடைக்க மாட்டான்னு. உனக்கு பிடிச்ச பொண்ணுனா மட்டும் உன் பையனை வேண்டாம்னு சொன்னதும் உனக்கு வலிக்குதுலாம் பாரு. நீ பண்ணன வேலையை ஒரு சின்ன பொண்ணெல்லாம் சொல்லி பேசியா? நான் கனி மேல எவ்வளவு பாசமா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் பேசுறீங்க. நீ பண்ண அந்த கேவலமான வேலை அந்த சின்ன பொண்ணு மனசுல எவ்வளவு பாரத்தை உருவாக்கி வச்சிருக்குன்னு பாரு. அது என்ன பாவம் செஞ்சது அப்படி? இன்னும் அதை உன்னால மருமகளா ஏத்துக்க முடியல. இவன் இதுக்கு இப்ப தள்ளாடி வந்துட்டு இருக்கான். ஆதி, என்ன விக்கி நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் எதிர்ச்சியா நடந்த மாதிரியே இருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு தடவை ஆதி கனிக்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆதி படிச்சு முடிஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறமா நாம எல்லாம் கனி வீட்டில் போய் பேசி அவங்க வீட்டில் சம்மதம் வாங்கி அப்புறம் பூ வைக்கிறது என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் ஒன்னொன்னா நடந்தா நல்லா இருக்கும்லான்னு சொல்லிட்டு இருந்தான். எல்லாரும் வீட்டுல சம்மதிக்கிறதுக்கு தானே கஷ்டப்படுவாங்க. இங்க அவங்க 2 பேருக்காண்டி நம்ம மொத்த குடும்பமா அங்க போய் நின்று இருக்கோம். இல்லைங்க, யாராவது பையன் என்ன பண்றான்னு கேட்டா படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காண்டி அப்படி யோசிச்சிருப்பான் போல. ஒருவேளை அதுக்காக இப்படி பிளான் போட்டிருப்பாங்களோ. முந்தியெல்லாம் ஆதி நாளே கணிக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். ஒரே நாளையில எங்களுக்குள்ள ஒன்னும் இல்லைன்னுலாம் சொல்லி முடிக்க முடியாது. என் கண்ணு என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். அவ எப்படி என்ன வேண்டான்னு சொல்லலாம்? சொல்லிட்டாப்பா, சொல்லிட்டான். வேண்டான்னு சொல்லிட்டான். இங்க பாரு, அந்த பிள்ளை ஒண்ணு சொன்னதான் எனக்கு இவன் வேண்டாம்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு வர தெரிஞ்சுல. என்ன சொன்னா? இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு வேண்டாம், என் மேல நம்பிக்கை இல்லாத பொண்ணு எனக்கு வேண்டாம்னா இப்ப எதுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்க? அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா பாத்ரூம்குள்ள போய் தண்ணிய ஊத்தி குளிச்சுக்கிட்டு ரூம்ல போய் கிடந்து தூங்கிரு. வீட்டுல வயசு பொண்ணு இருக்கா, குழந்தை இருக்கு, ஒன்னும் தெரியாத மாதிரி தண்ணியா போட்டு வந்திருக்க. அந்த கனிய நான் விட மாட்டேன்பா. அப்பவே அறிவு மாமா சொல்லுச்சு. நான் எதுவுமே சொல்லலாத்தான், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை நம்பாத, அவ நல்ல பொண்ணா இருக்க மாட்டா அப்படின்னு நான் 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 அவளை நம்பிட்டேன். அதான் எப்படி அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவ சொல்லலாம். நீ எப்ப அறிவு அவங்கிட்ட அப்படி சொன்ன? நான் எப்ப சொன்னேன்? பேச்சு வாக்குல ஏதாவது சும்மா சொல்லியிருப்பேன். இங்க கீழே ஆதியும் ராமப்பாவும் சத்தம் போட்ட மாதிரி கேக்குதுல்ல. வா, என்னன்னு பாத்துட்டு வருவோம். அவ அப்படி பண்ணிருக்க கூடாது தானே. அடா அடா, வா பிரதர், பக்கத்துல உட்காரு. என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஃபுல்லா தண்ணி போட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் நான் குடிச்சிட்டு வந்த மாதிரி தெரியலையா உனக்கு? ஆதி என்ன பழக்கம் அது? வாங்க அண்ணி, நீங்களாவது எனக்கு சப்போர்ட்டா பேசுங்க. எப்படி அந்த கனி என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவான்? என்ன லவ் பண்ணது உண்மைனா என் மேல நம்பிக்கை அவளுக்கு இருக்கணும்லாம். இல்ல ஓங்கி ஒரு மிதி மிதிச்சேன்னு வச்சுக்கான், வந்த வரத்துல வீட்டுக்கு வெளியே போய் கிடந்துருவா பாத்துக்கான். வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு, வயசு பொண்ணு இருக்கா, அண்ணன் பொண்டாட்டி இருக்கா, மாமா அத்தன் எல்லாரும் இருக்காவ. ஒன்னும் தெரியாம நல்ல தண்ணிய ஊத்திட்டா வந்திருக்க. வாயில தாம்பல ஊத்துனேன். ஏன்னா நான் அவ்வளவு சோகத்துல இருக்கேன். யாரு? நீயா சோகத்துல இருக்க? அந்த பிள்ளை ஒன்ன பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லல. வீட்டுல ஒருத்துக்கு இவ்வளவு அநியாயத்தை பண்ணிருக்காவ. எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் அதை நினைச்சு பயம் இருக்கதான் செய்யும். அந்த பயத்துல உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதா அப்படியே நீ அடிச்சு பறந்து பேசிருவியா? நாங்க தான் பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப தண்ணிய போட்டதுதான் வலிக்கே தெரியுதா? யாருக்கு அவ வேணும்? எனக்கெல்லாம் வேண்டாம். அவளை பழி வாங்காம நான் விட மாட்டேன். நிஜமாவே குடிச்சிட்டு தான் பேசுறியா? பெர்ஃபார்மன்ஸ் ஓவரா இருக்கும். நீங்க கூட எனக்காண்டி அவள்கிட்ட பேசுனீங்களா? நீ ஆமா, நம்ம வீட்டுல நடந்ததெல்லாம் கணிக்கு எப்படி தெரியும்? தமிழுக்கு நடந்த ஒவ்வொரு கொடுமையும் அவகிட்ட புட்டு புட்டு வச்சிருக்க. ஏன்னா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வீட்டுக்கு வாழ வர போற பொண்ணு இந்த வீட்டை பத்தி அவகிட்ட சொல்லும் போது வரதுக்கு முன்னே அவளுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். ஒன்னில் வீட்டுல இருக்கவங்க மனுஷ ஜென்மங்களா இருக்கணும், ஒன்னும் இல்லாத லட்சணத்துல இப்படிதான் இருக்கும். வந்ததை வந்து நான் சாத்து சாத்துவேன்னு பார்த்தா பேசிட்டு நிக்க. அவளை பழி வாங்கணுமா? பழி வாங்க போறானா? அப்ப நான் நிஜமாவே புரிஞ்சுட்டா போல. நான் பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்து வைங்க. அதான் அந்த கணிக்கு அனுப்பணும். நான் குடிச்சிட்டு பேசதான் அவளை பத்தி நான் திட்டாததையும் திட்டின மாதிரியே போட்டு அவளுக்கு அனுப்பணும். ஐத்தியக்காரன் மூட்டு போய் கிடந்து தூங்கல. அங்க பாரு, வாட்டர் ரோட்டு கிளியர் ஆயிட்டுலாம். நீ பேசாம போ. ஆதி உனக்கு இந்த பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஏன் ஆதி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் ஆதி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கனா? நீ இந்த வீட்டுக்கு மறுபடியும் வராம இருந்திருந்தாலாவது எப்படியாவது கனி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருப்பா. நீ வரப்பை உன் மூஞ்ச பார்த்துதான் அவ இன்னும் கொஞ்சம் பயந்துட்டான். நான் வரப்போயா? ராமப்பா, நான் எல்லாத்துக்குனால தான் கனியோட அம்மா அப்பா பயப்படுறாங்கன்னு சொன்னீங்க. ஏன் அறிவு கட்டவளை, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ அதை பிடிச்சு கத்திட்டு இருக்க. நீ வரதுக்கு முந்தி வரைக்கும் கனி அவன்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. நீ வந்ததுக்கு பிறகுதான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மாப்பிள்ள அம்மா கிட்ட பார்த்து பேசு. போயா நீ எதுக்கு என்ன டைப் கொதிச்சு சாடிட்டு வர? அவன் அத்தனை காரணமும் அவன் பொண்டாட்டி கை காட்டி தானே சொன்னா. மண்டையில மசாலா இருக்கா இல்ல களிமண் இருக்கான்னு தெரியல. சொல்லாம்ல, நல்ல தண்ணிய ஊத்திட்டு வந்து வீட்டை சண்டை உருவாக்கி வச்சிட்டு இருக்கான். அவனே என் பொண்டாட்டிய கை காட்டியே சொன்னான். வேற பின்ன அறிவு கட்டவளை, நல்ல மூச்சுக்கு நேரா நின்னுதானே உன் புத்திய பத்தி பேசினா. இப்ப கூட திருந்தாம ஓமால இருக்க தப்ப மறைக்கிறதுக்கு அதை பேசிட்டு இருக்க. கனிக்கு இந்த வீட்ல என்ன நடந்திருக்குன்னு முன்னமே தெரியும். இவளை கூட்டு போகாம இருந்திருந்தா அவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டாளா? எனக்கும் பேசுறதுக்கு தெரியும். பெத்தவங்க தப்பு பண்ணாலும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த வீட்டுக்கு உங்களை நம்பி அவ வரல, என்ன நம்பி வந்திருக்கான். பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா வளர்த்ததுக்கு இப்படி பண்ணிட்டானே இப்படி பேசிட்டானேன்னு சொன்னான். நான் பொறுப்பேற்க முடியாது. நாம ஒரு பிளான போட்டு வந்தா இவங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாமன் மட்டும் வாய திறக்க மாட்டேங்காரே. பேசாம மாமா எல்லாம் சொன்ன மாதிரி சங்கீதாவே பார்த்திருக்கலாம். பைத்தியமே, என் மாப்பிள்ள சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு அழகா நான் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்.
வா மாமா வா, உனக்காக தான் வெயிட்டிங். அவளை தவிக்க விட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து வெளியே பொண்ணு தேடினீங்க எல்லாம் அதுக்குதான். யார இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்து குளிர வைக்கணும்னு நினைச்சீங்களோ அவளே குடும்பமானத்தை நல்ல காத்துல பறக்க விட்டுருக்கான். ஏன் தங்கச்சிமா நான் தெரியாம தான் கேட்கேன். ஒன்னும் இல்லாத ஒருத்திக்க பொண்ணு இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசும்போது நல்லாவா இருக்கு? இதுக்கு மட்டும் நீ அமைதியா நிக்க. அப்பனா உனக்கு பிடிச்ச மருமகானா ஒரு நியாயம், பிடிக்காத மருமகானா ஒரு நியாயம். தங்கச்சிமா உனக்கு பிடிக்காத மருமகா அப்பாவியா இருந்தாலும் அது வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. ஆனா உனக்கு பிடிச்ச மருமக வீட்டை பத்தி தப்பா பேசினாலும் உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இதுதான் வீட்டோட கௌரவத்தை நீ காப்பாத்துறதா. வாய் முடுங்கண்ணே, வாய் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காருங்க. சே, மேல போறியா? அணக்கம் காட்டாம படுத்து தூங்கிடு. ரூமை விட்டு வெளியே வந்தா மோகனா, அம்மா தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன ப்ரூஃப் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவன் கண்டுபிடிச்சிட்டானோ? மனசே கஷ்டமா இருக்கு. நல்ல ஒரு பிள்ளை, இவளை கூட்டு போகாம இருந்திருந்தாலாவது அது சம்மதம் சொல்லிருக்கான். எல்லாத்தையும் என் பக்கமாவே திருப்பி விட்டு பழகிட்டீங்க எல்லாம். என்ன வேணாலும் உங்க ஆசைப்பட்டு சொல்லிட்டு போங்க. நான் நினைச்சேன் அது பேசுன பியாச்சுல வீட்டுக்கு வந்ததும் ஒரு முளை கயிறை எடுத்து ஃபேன்ல கட்டி தொங்கிடுவான்னு நினைச்சேன். அதெல்லாம் உங்க மருமக செய்ய மாட்டா. ஆரஞ்சைன்னு வச்சுக்கான். வாயில இருக்க அத்தனை பல்ல வெளியே வந்து விழுந்துறான். 4 வயசுல ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்கா. நானும் அது பேசின பேச்சுல வீட்டுக்கு வந்ததும் ஏதாவது செஞ்சு அந்தால போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் கூட உன் மண்டையில உரைக்கல பாரு. அறிவு கட்டலாம். ஒரு ஆளை பிடிக்கலன்னா போதும். நான் எதுக்கு தொங்கணும்? அது இதுக்கு மேல நீங்க இருந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் மாறி மாறி சண்டை வரும். அதுவா உன் மோட்டிவா? இல்ல அதுவா நடக்கணும்னு நீ நினைக்கிறேன். இசை என் ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அவ மட்டும் எழும்புனான்னு வச்சுக்கா, நாளைக்கெல்லாம் உன்னை சித்தப்பான்னு கூப்பிடவே மாட்டான். நீ எதை ப்ரூஃப் பண்றதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். முத நான் என்ன ப்ரூஃப் பண்ணான்னு பண்றேன்? மூட்டுமே தூங்கல, வாயை தவிர உடம்புல இருந்து ஃபுல்லா ஸ்மெல் அடிக்குது. ஐயோ, கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிட்டான். அதான் அடிக்கவே இல்ல. அப்பவே நினைச்சேன் என்ன வாயால மட்டும் பேசிட்டு இருக்கான்னு. போய் தூங்குறியா? இவங்க எல்லாரையும் விடையும் நீ 1000 மடங்கு மேல் மாமா. அப்பவே சொன்னான் அந்த பொண்ணு வேண்டான்னு. தலையில அடிச்சு சொன்னியே மாமா. அந்த பொண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டான். அவளை விடப்படாது மாமா, நாம விடவே கூடாது. ஆதி போத நிறுத்துறியா? இதுக்கு மேல உளர்றங்கிற பேர்ல ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கான். குடிச்சிட்டு பேசுறவன் எப்படி பேசுவான் எல்லாம் எங்களுக்கு தெரியும். போய் தூங்கு. இவன் என்ன வீட்லயும் கரஸ்பாண்டா இருக்கான். நீ போன்னு சொல்றேன்ல. போறேன். போறேங்கிறது மட்டும் நார்மலா வருது. வீட்டோட அஸ்திபாரமே தான் நினைச்சிட்டு இருக்காவ. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு பண்ண கொடுமை காணாது. அதுக்கு அடுத்து புதுசா ஒரு பிரச்சனை இழுத்து வச்சுட்டு வந்திருக்கு. யாருக்குமே தெரியாம என்ன அழகா நடமாடிட்டு இருக்காவ. இவர் கனிய பத்தி பேசுற மாதிரியா இருக்கு. என் பொண்டாட்டியாலதான் கனி வேண்டான்னு சொல்லிட்டாளாம். இன்னைக்கு அவ இல்லன்னா நல்ல களி தின்னுட்டு இருந்திருக்கலாம். இது எப்படி தெரியும்? நீ போய் தூங்கு மாப்ள. எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காவ. சரி மாமா, நீ சொல்லிட்டாலாம். வா, அந்த ஆளு சொல்லிட்டாருலாம். குடிக்காரன் அவன் ஊந்து எழுப்பி போறதுக்கு அப்படியே 2 நாள் ஆகும். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம போவோம். எந்தாலையும் போய் சேரட்டு அவன். குடிகாரம் பெத்த கொடிமாக்கானே. ஃப்ராட் பயலை, என்ன ஆக்டிங் பா. நீ என்னம்மா வயசு பொண்ணு, உன் குடிகாரன் நின்று பேசாதன்னு உன் குடும்பமே வந்துடும். கிளம்பு கிளம்பு. ஆனா இவ்ளோ பிளான் பண்ணியா? உங்க அம்மா மேல எங்க அப்பா கோவப்பட்டாரே தவிர வாய திறந்தாரா கண்டியா? அவளை பழி வாங்காம விட மாட்டேன். போதானா, ரொம்ப நடிக்காத. இனிமேல யாரும் அவார்டு தர போறது இல்ல. எப்படி இருந்துச்சு ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ்? நீ இவ்வளவு மாங்கு நடிச்சு கூட எங்க அப்பா வாயில இருந்து ஒரு வார்த்தையை வர வைக்க முடியல பத்தியா? யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஆக்டிங் வேற லெவல்ல எல்லாம் இருந்துச்சு. என்ன வேற லெவல்ல இருந்துச்சு? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் பாரு. யாரு? அதான் உங்க பொத்தாய். பொத்தானா? அதாம்மா உன் விக்கியத்தான். கண்டுபிடிச்சிட்டாரா? உன்னை கழுவி ஊத்திட்டு போறாரு. அட போமா, அவன் நம்பி இருந்தானா இந்நேரம் என் மண்டை உடைஞ்சிருக்கான். நீங்க குடிச்சிட்டு வந்து எங்க அப்பா உன்ட்ட பேசுனது கரெக்ட்னு சொல்லி தனக்கு பிடிச்ச மருமகளை பத்தி எங்க அப்பா தப்பா பேசுனது உங்க அம்மாக்கு கோவம் வந்து, கோவத்துல உங்க அம்மா எங்க அப்பாட்ட ஏதாவது கோவமா பேசுவாங்க. அந்த நேரத்துல அப்பா ஏதாவது உண்மையை கக்குவாருன்னு நினைச்சேன். போச்சா? இருமா, இன்னும் சீன் முடியல. உங்க அப்பன் சும்மா எல்லாம் இருக்க மாட்டாரு, அவரா வருவாரு பாரு. என்னவும் கொண்டாடுங்கப்பா. இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் வர வர கடுப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான். அம்மா மனசு மாதிரி அண்ணிய மருமகளா ஏத்துக்கிட்டா போதும். எங்கேயாவது லாக் ஆக மாட்டாங்களாம். ஆனா ஹைலைட் என்னன்னா, உங்க அப்பாவை மாட்டி விடாதீங்க, என் கூட நீயே ஹெல்ப் பண்ற பத்தியா? ஏய், நான் சும்மா அவங்க கூட நிக்கனே தவிர உனக்குலாம் ஹெல்ப் பண்ணல. சிவா என்ன தெரியுமா சொல்லிட்டு போறான்? அந்த கருவாய் என்ன சொல்லிட்டு போறான்? நான் இருக்கும்போது இந்த பக்கமே வர மாட்டான். அது ஒண்ணும் இல்ல, அவன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு அவன் பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க பத்தியான்னு சொன்னான். அப்படியே சொல்லிச்சு அந்த கருச்சட்டி மண்டை. உங்க 2 பேருக்கும் ஒத்தே போகாதா? நீங்க வந்தாலே வீட்டு பக்கம் வர்றதுக்கு அவன் பயப்படுறான். அவனை பார்த்தாலே என்னன்னு தெரியாம கோவம் வருது. சரி சரி கிளம்பு.
என் பட்டு தூங்குற அழக பார்த்துட்டே இருக்கலாம். இனிமே என் கூட தான் இருப்பாங்க. என்னங்க ஏங்க என்ன தமிழ்? டவல் எடுத்தாரீங்களா? மறந்து வந்துட்டேன். தூரமா வரேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு, ரொம்ப நல்ல பிள்ளை. எப்படி ஆதிய வேண்டான்னு சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. விடுங்க அண்ணி, இவளுக்கு எல்லாம் போனா என்ன? அந்தாலும் அன்னைக்காரையும் வீட்டை விட்டு போயிட்டாலும் நல்லா இருக்கும். வர வர இந்த வீட்டுல ஒரு நிம்மதியே இல்ல. இதுல பாதிக்கப்பட்டது என் ஆதி மாப்பிள்ள தான். பாவம் என் அப்பாவி மாப்பிள்ள அந்த பொண்ணு மேல உயிரா இருந்ததுக்கு நல்லா வச்சு பண்ணிட்டா எல்லாம். எப்பா சாமி, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா போதான் அறிவு. அவளுக்கு பிடிச்ச பொண்ணு வேண்டான்னு சொன்னோன்னு என்ன மாதிரி கதறியா? இதே தமிழ் இவளை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிருக்கட்டு நேரம் அழிஞ்சுதான் நிப்பா. என்ன பொம்பளைலாமா? சே, பாவம் மாப்பிள்ள குடிச்சிட்டு மேல போனேன். அதை பார்க்கறது கூட யாரும் இல்ல. நானாவது போய் பார்த்துட்டு வரேன். ஆமாமா, உங்களுக்கு ஏத்த மாதிரி தானே அவன இருக்கான் இப்போ. எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, நம்மளால எல்லாம் இதுக்கு மேல முடியாதுப்பா. இந்த ஆளு ஒரே நாளையில உளறி கொட்டிட்டாருன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மாப்பிள்ள வா மாமா. ரொம்ப வருத்தமா இருக்கியோ மாப்பிள்ள? என்னை அவ வேண்டான்னு சொல்லியிருக்கா. நீ உட்கார் மாமா. என்ன மாமா, ஏதாவது வேணுமா என்ன? ஓரளவு தெளிஞ்சிட்டு போல மாப்பிள்ளைக்கு. மனசு வருத்தமா இருக்கு மாமா. கனி என்ன வேண்டான்னு சொல்லுவான்னு நினைக்கல. இதுல என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டாளே. வெளியே இருந்து வாரவளுங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாளுங்க. நம்ம குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் அவளுங்களுக்கு? நீ இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்க பத்தியா அவளை பழி வாங்கினேன்னு? அப்படியே இரு. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள. காதலிக்க மாதிரி சுத்துவாளுங்களாம். நீ பண்ணின தப்பு என்ன தெரியுமா? நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை நீ பாத்துருக்கணும். இது தேவையில்லாம குப்பை குண்டுல கிடக்கதையெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா அப்படிதான் இருக்கும். நீ மட்டும் என்ன பண்ணுனன்னு தெரியட்டும் மாமே, அப்புறம் எப்படி இங்க இருக்கன்னு நான் பாக்குறேன். இவ போனாள்னா வேற பொண்ணே இல்லாத மாதிரி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. நம்ம வீட்டுக்கு பொண்ணு தர்றதுக்கு நீ நான் போட்டி போட்டி எத்தனை பிசினஸ் மேன் எத்தனை பேர் ரெடியா இருக்காவ. அவன் தான் ஆதரவு இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணான். வீட்டுக்கு ஒரு புண்ணியம் சேர்ந்தா காணும். நீ சேர்த்து புண்ணியத்தை தேடி கொடுக்கணும் இல்ல. ஆனா கோவமால கோவம் மட்டும்தான் மாமா இருக்கு. என் மேல நம்பிக்கை இல்லாதவன் எப்படி என் கூட இருக்க முடியும்? அப்படி சொல்லிடுச்சிங்க குட்டி. மாப்பிள்ளைனா இப்படி எல்லாம் இருக்கணும். தங்கச்சி மாவை பத்தியா கண்ணை கசக்கிட்டு நிக்கா. போனா போட்டு. நம்ம தகுதிக்கெல்லாம் அவளையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கறது எவ்வளவு பெரிய தப்பு. அதான் வரமுன்னே அவளே ஒரு முடிவு எடுத்துட்டா. சந்தோஷமா இருப்பியா? இந்த தங்கச்சி மாதான் அவ போயிட்டாளேன்னு சொல்லிட்டு சோகமா அழுதுட்டு இருக்கு. அதான் மாமா, எனக்கும் கஷ்டமா இருக்கு. என்னை வேண்டான்னு சொல்லியிருக்கா. அவங்க பையன் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்கணும். என் மேல அவங்களுக்கு பாசம் இருந்தா தானே. அதை விட்டுட்டு அந்த கனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காவ. கனி அவங்களுக்கு மருமகளா வரலன்னு அழுறாவ. என் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கன்னு அவங்களுக்கு புரியுதா? இதே விக்கி இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்திருந்தானா விக்கிக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவாவன். இதுல இருந்தே தெரியலையா மாமா, அவங்களுக்கு என் மேல எல்லாம் பாசமே இல்ல. விக்கி மேலதான் உயிரா இருக்காவ. நானே அந்த கனிய வேண்டான்னு முடிவெடுத்தாச்சு. இன்னும் பாத்தீங்களா, அவ கூட என்ன சேர்த்து வைக்கலாம். அவளுக்கு ஒரு பிளான் இருக்கு போல. அது உள்ளதான் மாப்பிள்ள. தங்கச்சி மாக்கு உன்னை விட விக்கி மேலதான் பாசம். ஏன்னா விக்கி ஒரு அநாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்பவும் எதிர்த்துதான் நிக்குது. ஆனா அப்பாவி உன் தலையில ஒன்னும் இல்லாத ஒரு பொண்ணை கெட்டி வைக்க பாக்குது பத்தியா? என்னத்த மாமா சொல்ல, மறுபடியும் கனியே இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரலான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காவ. இதே அண்ணி இந்த மாதிரி விக்கிய பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாவள்னா அந்த ஆள பேருன்னு விக்கிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாவ. என்ன இருந்தாலும் நான் இளைய பையன் தானே மாமா. இங்க பாரு, நீ யார வேணாலும் நம்ப, உங்க அம்மாவை மட்டும் நம்பாத. விக்கி உங்க அம்மாக்கு பிடிச்ச பையன். அதனால நல்ல பொண்ணு தான் அவனுக்கு கிடைக்கணும்னு நினைக்காவ. ஆனா நீ படிச்சுக்கிட்டே இருக்க. என்னமா வேலை பார்த்து ஒரு 5 பைசா வீட்டுக்கு பிரயோஜனமா இல்ல கண்டியா? அதான் மாப்பிள்ள, உன் மேல இருக்க வெறுப்புல ஒரு இல்லாத பொண்ணை உன் தலையில கட்டி வைக்கலான்னு பாக்காவ. இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கே வர மாமா. இப்ப கூட உங்க அண்ணி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்க அம்மா என்னெல்லாம் பிளான் போட்டாவ தெரியுமா? பிளானா? என்ன மாமா? மாப்பிள்ள, விக்கி மாப்பிள்ள குடிச்சுட்டு வளர்னாருலாம். ஆமா மாமா, அதுக்கு என்ன? அது எப்படி நடந்துன்னு தெரியுமா? எப்படி மாமா? அறிவு இருக்கதான் நினைச்சுக்கிட்டு வளராதா? இவனே அன்னி புராணத்தை பக்கம் பக்கமா பேசுவான். இவனுக்கிட்ட மட்டும் இத சொன்னா வீடு 2 ஆச்சுன்னு நினைச்சுக்க. அவன் பேசுறதுல மயங்கிறாத. சொல்லு மாமா. ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, என்னத்தையாவது பிளான் போட்டிருப்பாவா? இப்படியும் கடவுள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி மறுபடியும் தமிழ் இந்த வீட்டுக்கே வந்துட்டா பத்தியா? நல்ல பொண்ணு தமிழ். தமிழையே உங்க அம்மாக்கு பிடிக்கல. ஆனா இந்த கனி எல்லாம் என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல. தங்கச்சிமா அவளை போய் உன் தலையில கட்டி வைக்க பாக்குது. அண்ணி இந்த வீட்டுக்கு வர வைக்க கூடாதுங்கிறதுக்காக அம்மா என்ன மாமா பண்ணாங்க? மாமனுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? பேசாம கனி பின்னாடி சுத்தினதுக்கு நம்ம சொந்தத்திலேயே பொண்ணு தேடி இருக்கலாம். மாப்பிள்ள, நீ சொல்லது உண்மையா? ஆமா மாமா, ஒரு பொண்ணை தேடி போய் பின்னாடியே துரத்தி லவ் பண்ணி பாத்தியா அவகிட்ட இருந்து பேச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு பொண்ணா இருந்திருந்தனா அடக்க ஒடக்கமாவும் இருக்கும். மாப்பிள்ள, நீ இப்போ ஒரு முடிவெடுத்திருக்க கண்டியா? இதுதான். இதுல உறுதியா இரு. உன் வாழ்க்கையை சிறப்பா நான் மாத்தி காட்டேன். ஆனா இந்த கனி இருக்கா இல்ல மாமா,
அவளை எப்படியாவது எனக்கு பழி வாங்கணும். அவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தியே ஆகணும். ஏமாமா, நான் குடிச்சிட்டு என்னமோ கீழே உளர்னாய். சங்கீதா வந்து கத்திட்டு போச்சு. நீ ஏதாவது வீடியோ எடுத்தியா? அதுல நான் அந்த கனியை பத்தி ஏதாவது தப்பா பேசியிருப்பேன்ல. என்ன இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஓரமா அவ மேல ஒரு சின்ன அன்பு அப்படியே தான் இருக்கு. அதனால அவ முகத்தை பார்த்தெல்லாம் நான் பேசிட மாட்டேன். குடிச்சிட்டு நான் நல்லா அவளை திட்டிருந்தேன்னு வச்சுக்கா, அதை அவளுக்கு அனுப்பி விட்டுறலாமேன்னு பாக்குறேன். ஏமாமா, ஏதாவது உளர்னா? என்ன மாப்பிள, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கியா? அதுவும் பிஜி படிச்சுட்டு இருக்க பையன் டெக்னாலஜியே தெரியாம வளர்ந்து நிக்குதிய மாப்பிள. நீ பேசிதான் நீ பேசின மாதிரி அவளுக்கு அனுப்பணும்னு இல்ல, நீ வாயை அசைச்சாலே போதும் அவளை பத்தி பேசின மாதிரியே மாத்தலாம். அப்படியெல்லாம் டெக்னாலஜி இருக்கா மாமா? உனக்கு தெரியாத பிள்ளையா இருக்க. அந்த காலத்து பிஏ தமிழ் படிச்ச எங்களுக்கே தெரியுது. அப்படியா? அப்பனா அவளை திட்டின மாதிரி எனக்கு ஏதாவது வீடியோ செட் பண்ணி தாமாமா. அவளை எல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு எதுக்கு அவளை கீழ்த்தரமா இறங்க? ஒரு போட்டோ மட்டும் கொடு. இன்டர்நெட் அது இதுன்னு எல்லாத்துலயும் எப்படி வைரல் ஆக்கி விடன்னு பாரு. உன்னையும் அவளையும் வச்சு பேப்பர்ல வந்தது என்ன? வெளியே தலை காட்டாத மாதிரி எடிட் பண்ணி நான் தாரேன் அவ போட்டோவை. எனக்கு பொண்டாட்டி போட்டோவா நீ அசிங்கமா எடிட் பண்ணி தருவியா? உனக்கு காரியம் ஆகணும்னா நீ என்ன பண்ணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமாமா. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பேசு, நீ தங்கச்சிமா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அதையே உனக்கு எதிராக திருப்பி விட்டு நீங்க 2 பேரும் பண்ண கள்ளத்தனத்தை நான் வெளிச்சம் போட்டு காமிச்சு ஏன் அம்மாக்கு உங்க மூலமா எந்த உதவியும் பேச்சாரத்த மாதிரி நான் பண்றேன். என்ன மாப்பிள, அந்த பொண்ணு போட்டோ தான் உன் போன்ல இருக்குமே, ஒரு போட்டோயை மாமனுக்கு அனுப்பி விடு. மாமா, நீ லிமிட்டை தாண்டி பேசிட்டே இருக்க. அனுப்பு மாப்பிள, அவளை பழி வாங்கின மாதிரியே ஆச்சு. நீ கேட்டதுமே அவ போட்டோ உனக்கு அனுப்பி தந்திருப்பேன். ஆனா என்ன, அவ வேண்டாம்னு சொன்னதை அவ முகத்தை பார்க்கறது கூட எனக்கு பிடிக்கல. அதான் மொத்த போட்டோஸையும் டெலீட் பண்ணி விட்டுட்டேன். டெலிட் பண்ணா என்ன? டெலிட் பண்ணாலும் டெலிட் ஹிஸ்டரியில கிடக்கும்லாம். அதையும் சேர்த்துதான் மாமா டெலீட் பண்ணேன். மறுபடியும் அவ மூஞ்ச பார்க்க தோணக்கூடாதுல்ல. அதுவும் சரிதான். அதுக்கப்புறம் என்ன? ஆமா மாமா, எப்படி அவ போட்டோ வச்சு இப்படி எல்லாம் எடிட் பண்ண முடியும்? அதுவா மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சவரு சொல்லு மாமா. அறிவு இருக்கதான் நினைச்சுக்கிட்டு நீ அப்பப்ப இவனுக்கிட்ட உளறிட்டே இருக்க. அவன் அண்ணி பைத்தியம். அந்த பிள்ளைக்கு மேல அம்பட லவ்வா இருந்தான். இவனை நம்பி ஒரே நாளையில எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடாத. இதுக்கு மேலே இருந்தா உன் வாய்க்கு ஆபத்து பத்துக்கான். வயசாயிட்டலாம் மாப்பிள, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்க முடியல. அப்படியே கண்ணெல்லாம் கரங்கிட்டு வருது. சொல்லிட்டு போ மாமா. உட்கார முடியல மாப்பிள. இப்போ உடனே படுத்தாதான் சரியாவான். இல்லைன்னா தலை சுத்தி கீழே விழுந்தாலும் விழுந்துருவேன். சரி மாமா, நீ அப்ப போய் தூங்கு. எப்படியாவது இந்த அம்மாக்கு கனி மேல வெறுப்பு வந்தா போதும். என் தலையில அவளை கட்டி வைக்கலான்னு பாக்காவ. நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மாக்கு உன் வாழ்க்கை கெடுக்கதே வேலையா போச்சு. உன் அண்ணன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு. சரி மாப்பிள, நாளைக்கு பேசுவோம். ரொம்ப தூக்கமா வருது. ஓடி அறிவு, இதுக்கு மேல இருந்தா உன் வாயை வாடகைக்கு வாங்கி மொத்த கதையும் எடுத்துருவான். ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சாடா நீ? உனக்கு வைக்கிறேன் வேட்டு. அப்பா முன்னாடி நீ பண்ண தப்ப எல்லாம் நான் வெளிச்சம் போட்டு காட்டல.